ஹாய் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பீக் சாப்பாடு டைமில் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இந்த டேபிளை பாருங்கள், அந்த டேபிளை பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கஸ்டமர்ஸ் மெனுவை பார்த்து எந்த ஒரு டைம் வேஸ்ட்டும் இல்லாமல் ஃபோன் மூலம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும்? செம்ம ஈஸியாக இருக்கும்ல? ஆமாம், அதுதான் குயிக் பை கியூஆர் ஆர்டரிங் சிஸ்டம் வழங்கும் சர்வீஸ். ஓகே, இந்த சர்வீஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் சிறந்த டைனிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சரி, இதை எப்படி பயன்படுத்துவது? ரொம்ப ஈஸி. இன்டர்நெட்டில் குயிக் பை கியூஆர் என சர்ச் செய்யுங்கள். அதன் வெப்சைட் இன்டர்ஃபேஸ் திறக்கும். அப்புறம் எல்லாம் ஈஸிங்க. முதல்ல லாகின் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். எனக்கு அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்குது, ஸோ நான் லாகின் செஞ்சுட்டேன். நீங்கள் நியூ யூஸர்னால் உங்கள் பெயர், ரெஸ்டாரண்ட் பெயர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் மற்றும் அட்ரஸ் கொண்டு சைன்அப் செய்யலாம். ஸோ இப்போது நான் சைன்இன் பண்ணிக்கிட்டேன். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இதோட மெயின் டேஷ்போர்ட். இதில் பெண்டிங் ஆர்டர், கன்ஃபார்ம்ட் ஆர்டர், ப்ரிப்பரிங் ஆர்டர், சர்வ்டு ஆர்டர், அது மட்டும் இல்லாமல் டோட்டல் ஆர்டர்ஸ் அண்ட் டோட்டல் வேல்யூஸ்னு எல்லாமே பார்க்க முடியும். ஓகே, இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் மெனு தாங்க. மெனுலேருந்து ஆரம்பிக்கலாம். மெனு ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ப்ரெட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அடுத்த கேட்டகரி ட்ரிங்க்ஸ். அப்புறம் மூணாவது கேட்டகரி ரைஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். கேட்டகரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். ஆட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இந்த ஐட்டம்ஸோடைய ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஐட்டமுக்கு நேம், நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்? ஓகே, கடாய் பன்னீர் அப்படின்னு நம்மளோட ஐட்டம் நேமை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை பற்றி சில வரிகள், டிஸ்கிரிப்ஷன் நம்ம லேட்டராக பண்ணிக்கலாம். இப்போது ப்ரைஸ் வந்து ஒரு 250 ரூபா. அதுக்கப்புறம் அது என்ன கேட்டகரி மெயின் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணிவிட்டேன். அது வந்து வெஜிடேரியன், என்ன டைப் ஆஃப் ஃபுட் அப்படின்றதையும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே, டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கலான்னா சக்குலண்ட் டொமேட்டோ கறி வித் த சாஃப்டஸ்ட் பன்னீர். ஓகே, சேவ் ஐட்டம் பண்ணிட்டா. ஓகே, இப்போ நம்ம மெயின்ஸில் பார்க்க முடியும் ஒரு ஐட்டம் அதில் ஆட் ஆகிருக்குன்றது. அப்புறம் அடுத்த கேட்டகரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான், அதுக்கப்புறம் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன், சாஃப்டஸ்ட் நான் டு கோ வித் எனி கறி. ஓகே, அப்புறம் அதோட விலை 50 ரூபாய். அதுக்கப்புறம் அது என்ன டைப், அது வந்து ஒரு ப்ரெட் டைப் கேட்டகரியில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சேவ் ஐட்டம். பாருங்கள், நம்மளோட ப்ரெட்டு கேட்டகரியில் ஒரு ஐட்டம் ஆட் ஆகிருக்கு. அடுத்த ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். மொஜிட்டோ. டிஸ்கிரிப்ஷனில் ரெஃப்ரெஷிங் மின்ட் லெமன் ட்ரிங்க் டு பீட் த ஹீட். ஓகே, அதுக்கப்புறம் அதோடைய ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் 150 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதோடைய கேட்டகரியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ட்ரிங்க் கேட்டகரி. ஓகே, அதுக்கப்புறம் ஆட் ஐட்டம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை கேட்டகரிஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்தந்த கேட்டகரிஸில் எத்தனை ஐட்டம்ஸ் வேணும்னாலும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம டேபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய ஹோட்டலில், உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் எத்தனை டேபிள்ஸ் இருக்கோ அத்தனை டேபிள்ஸ்க்கும் வேறு வேறு கியூஆர் நம்மளால் ஜெனரேட் பண்ண முடியும்.
ஸோ இப்போது நான் ரெஸ்டாரண்ட் டேபிளோடைய நம்பர் 1 அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அதை சேவ் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் QR கொடுக்குறேன். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சேவ் டேபிள். ஓகே இந்த QR ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்படி இந்த குயிக் பைட் QR சிஸ்டமால் எந்த டேபிளில் என்ன ஆர்டர்னு ரெக்கார்ட் கிளியராக இருக்கும். சரி, இப்போது கஸ்டமர்ஸ் எப்படி இந்த QRஐ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத என்னோடய ஃபோனில் லாகின் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி எல்லா டேபிளுக்கும் தனித்தனி QR இருக்கிறதுனால பொங்கல் போக வேண்டிய இடத்துல பிரியாணியும், பிரியாணி போக வேண்டிய இடத்துல பொங்கலும் போகாமல் பார்த்துக்க முடியும். கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது நம்மளோட மெயின்ஸ். எல்லா கேட்டகரியும் அவங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன ஐட்டம் எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ பிரெட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டேன். நான் ட்ரிங்க்ஸும் சூஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் மெயின்ஸில் பன்னீர், கடாய் பன்னீர், வியூ கார்ட், ப்ளேஸ் ஆர்டர். ஓகே பண்ணிட்டேன். இது கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி பெண்டிங் அப்படின்ற ஆர்டர்ஸ் எல்லாமே காட்டும். இப்போது நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் சிஸ்டமில் பார்க்குறப்போ இந்த மாதிரி அவங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காமிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் காமிக்குது. ஸோ நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிக்கிற போனோன்னா நம்ம ஆர்டரை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை கேன்சல் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படின்ட்டு மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஸோ கஸ்டமர்ஸ்க்கு பீயிங் குக்ட் அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆகிடும். அப்புறம் சர்வ் பண்ணதுக்கப்புறமா மார்க் ஆஸ் சர்வ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே கொடுத்துட்டோன்னா சர்வ் பண்ண மாதிரி நமக்கும் அப்டேட் ஆகிடும், கஸ்டமர்ஸ்க்கும் அப்டேட் ஆகிடும். ஸோ இதனால் ஒரு கிளியர் டேட்டா அண்ட் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு கஸ்டமர்ஸாலையுமே வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். என்ன சொல்ல வரேன்னா, கஸ்டமர்ஸால் சாப்பாடு எவ்வளோ டைமில் அவங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்ற ஐடியா கிளியராக இருக்கும். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அனலிட்டிக்ஸில் நம்ம என்ன பார்க்க முடியும்னா, ஸோ டேபிள் வைஸ் என்ன ஆர்டர்ஸ் இருந்துச்சு, டெய்லி ஆக்டிவிட்டீஸ் மற்றும் இது இந்த டேபிள் வைஸ் ஆர்டர்ஸும் டெய்லி ஆக்டிவிட்டீஸும் எல்லா டேபிளுக்குமே நம்மளால் பார்க்க முடியும். அதாவது டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 4 அப்படின்ற எல்லா டேபிளுக்கும் தனித்தனி டேட்டா நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையுமே நம்மளால் டேஷ்போர்ட் சம்மரியிலுமே பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ஈஸியாக உங்கள் ரெஸ்டாரண்ட்டை குயிக் பைட் QR ஆர்டினரி சிஸ்டம் மூலம் டிஜிட்டலாக மாற்றலாம். நன்றி.